ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ஃபார்ம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உழவடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உழவடிக்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் போய் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு உழவடிக்கிறத பற்றி நல்ல டீட்டெயிலாக தெரியும். வீடியோவில் இப்போ நீங்கள் ஒரு நிலத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த நிலத்தை தான் நாங்கள் உழவடிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் ரொட்டேட்டாரை வச்சு எப்படி உழவடிக்கிறாங்கங்கிற வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் சட்டி கலப்பையை வச்சு எப்படி உழவடிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். சட்டி கலப்பையில் 2 டிஸ்க் இருக்கும். இதில் 2 டிஸ்க் வச்சும் ஒரு கலப்பை இருக்குது, நிறைய டிஸ்க் வச்சும் கலப்பை இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் அதை பேலன்சிங் பண்ணுறதுக்காக ஒரு ஃபரோ கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபரோ பேலன்சிங்காகவும் யூஸ் ஆகும். அது இல்லாமல் நம்ம மெஷர்மெண்ட்டுக்காகவும் அந்த உழவடிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ ஆழத்துக்கு நம்ம உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறத அதை வச்சு கணக்கு வச்சுக்குவாங்க. இதில் இருக்கிற டிஸ்க் 42 to 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். இந்த டிஸ்க் எவ்வளோ ஆழம் வரைக்கும் போகும் அப்படின்னா 1லேருந்து 1.5 அடி அளவுக்கு மண்ணை கிண்டி மேலே எடுத்து விடும். நம்ம நிலம் என்னென்னா ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணாத நிலம். அது இல்லாமல் இது செம்மண் வேறு. இதில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த ஈரம் உறிஞ்சிக்கும். தண்ணி இதில் தேங்காது. ரொம்பவே ட்ரையாகவே இருக்கும். இது ரொம்ப நாள் இந்த நிலத்தை நாங்கள் யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தோம். ஸோ இதில் இந்த சட்டி கலப்பையை வச்சு ஃபஸ்ட்டு உழவடிச்சிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் ரொட்டேட்டாரை விடுவோம். ரொட்டேட்டாரை விட்டோம் அப்படின்னா அது நல்ல நிலத்தை நல்லா சமப்படுத்தி கொடுத்துரும். சட்டி கலப்பையை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொட்டேட்டாரை விடணும்னு அவசியம் இல்லை. இது நம்மளோட பர்சனல் விஷ் தான். இது இப்போ சட்டி கலப்பை யூஸ் பண்ணும்போது அது நிலத்தை கிண்டி மட்டும் தான் விடுமே தவிர சமப்படுத்தி விடாது. ஆனால் நம்ம இது ரொட்டேட்டாரை விட்டோம் அப்படின்னா சமப்படுத்தி கொடுக்கும். நமக்கு ஏதாவது பயிரிடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இங்கே நம்ம ஏரியாவில் செம்மண்ணால் நமக்கு உழவடிக்கிறதுக்கு 11.5 மணி நேரம் ஆச்சு 3 ஏக்கர் நிலத்துக்கு. இது ஒவ்வொரு டைப் ஆஃப் லேண்டுக்கும் இந்த டைமிங் கூடையோ கம்மியாகவோ ஆகலாம். இந்த டிஸ்கை வச்சு உழவடிக்கும் போது அது நிலத்தை எப்படி கிண்டி விடுது அப்படிங்கிற வீடியோ நான் காட்டுறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.